ஸோ இன்னைக்கு வந்து அதே டிரெக்ஷன் கொஸ்டின்ல இன்னொரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு கான்செப்ட் தான் மேம் மிச்சம் இருக்குது, அது நாளைக்கு நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ ஆக்சுவலாக இதில் கான்செப்ட் ரொம்ப ஈஸி. இது ஆனால் பார்க்கறதுக்கு கஷ்டமாக தெரியும், ஆனால் ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ பித்தாகரஸ் தியரம் அப்படின்னாலே நமக்கு இந்த ட்ரையாங்கிள் வந்து ஞாபகம் வரும். இதை வந்து ஏ பி, இதை வந்து சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சியோட சென்டிமீட்டரையோ இல்லை இந்த சியோட அளவையோ கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் வந்து பித்தாகரஸ் தியரம். சிம்பிளா இதுக்கு வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா மட்டும்தான் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு நெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த மேக்ஸில் ஒரு 4 ஃபார்முலா 5 ஃபார்முலா அதான் மெமரியில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதில் இது ஒரு ஃபார்முலா. ஸோ அதனால இந்த ஃபார்முலா இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. சம் போட போட நமக்கே அது தெரிஞ்சிடும். ஸோ இதில் என்ன அப்படின்னா, இந்த வேல்யூ வந்து ஏ, இந்த வேல்யூ வந்து பி. ஸோ இந்த ரெண்டில் இப்போ 2 இங்கே இருக்கு, இங்கே 4 இருக்கு அப்படின்னா 2 4 இந்த ஸ்கொயர் வந்து போடுவோம். இந்த ஸ்கொயர் பண்ணி போட்டு அது ரூட்ல இருந்து டவுட், சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு வா இல்ல சி இஸ் ஈக்குவல் டு வா? சி இஸ் ஈக்குவல் டு தான் மேம். சி ஸ்கொயர்லாம் இல்லை. இது வந்து ஏ, இருங்க வரேன். இது வந்து ஏவோட வேல்யூ. புரியுது ரூட் இருக்கு அதனால. ஓகே ஃபைன். ஆமா மேம். அப்போ இது இந்த இப்போ சியோட இந்த நம்ம பித்தாகரஸ் தியரம்லையும் இதே தான். இப்போ 4 அதாவது 4 டிரெக்ஷன் வரைவோமா. இதில் நமக்கு முன்னாடி சால்வ் பண்ண சம்மில் ஒன்று நம்மளோட எண்டிங் பாயிண்ட் இங்கே முடிஞ்சிருக்கும், இல்லைன்னா இங்கே முடிஞ்சிருக்கும், இல்லைன்னா இங்கே முடிஞ்சிருக்கும். ஏதாவது ஒரு கோட்டில் மட்டும்தான் முடிஞ்சிருக்கும். அப்போ நம்மளால டிரெக்ஷன் வந்து சாரி அந்த லென்த் வந்து ஈஸியாக நம்மளால சொல்லிட முடியும். ஆனால் இந்த டைப் ஆஃப் கொஷினில் நமக்கு வந்து எப்படி முடியும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல முடியும், இல்லைனா இந்த நடுவில் முடியும், அந்த மாதிரி முடியும். ஸோ அப்போ நமக்கு வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணும் மேம். ஸோ இந்த பித்தாகரஸ் தியரம் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த சம் எல்லாமே வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ இப்போ சம் சால்வ் பண்ண உங்களுக்கே புரிஞ்சிடும் மேம். இதில் வந்து இங்கே நார்த்து ஈஸ்ட்டு நார்த் வெஸ்ட்டு அப்படின்னா என்னன்னு தெரியும்ல மேம். ஸோ நார்த் ஈஸ்ட் அப்படின்னா இந்த சென்டர் ஆஃப் த போர்ஷன் வந்து நம்ம நார்த் ஈஸ்ட், இது ரெண்டுத்துக்கும் நடுப்பட்ட தூரத்தை வந்து நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதேமாதிரி ஈஸ்ட் சவுத்துக்கும் நடுப்பட்ட இருக்க தூரத்தை வந்து சவுத் ஈஸ்ட் ஆர் ஈஸ்ட் சவுத்துன்னு சொல்லுவோம். வெஸ்ட்டுக்கும் சவுத்துக்கும் நடுவில் இருக்க இடத்த வந்து சவுத் வெஸ்ட் ஆர் வெஸ்ட் சவுத் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி நார்த்துக்கும் வெஸ்ட்டுக்கும் இருக்கிறத அந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி சொல்லுவோம். அவ்வளோதான் அது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் மேம். ஸோ அது வந்து அடுத்த கான்செப்ட்ல தான் தேவைப்படும், இப்போ தேவைப்படாது. இப்போதைக்கு பித்தாகரஸ் தியரம் வச்சு எப்படி நம்ம இந்த சம்மை வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் பார்க்கலாம் மேம். ஸோ ஃபஸ்ட்டு சம். ஸோ எப்போதும் போல் கிராஸ் போட்டுக்கலாம். A person starts walking in north direction and after traveling a distance of 20 meter takes. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பர்சன் வந்து வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நார்த் டிரெக்ஷன் நோக்கி வந்து வாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 20 மீட்டர் வந்து நார்த் டிரெக்ஷன் நோக்கி. இந்த இடத்துல கொஸ்டின் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வந்து என்னன்னா பின்னாடி சொல்ல வேண்டிய லைனை முன்னாடி சொல்லியிருக்காங்க. அதான் எ பர்சன் ஸ்டார்ட்ஸ் வாக்கிங் இன் நார்த் டிரெக்ஷன் அண்ட் ஆஃப்டர் டிராவலிங் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 20 மீட்டர். இப்போ நார்த் டிரெக்ஷன் நோக்கி 20 மீட்டர் போயிட்டாரு. ஸோ ஆஃப்டர் 20 மீட்டர் அதை வந்து இங்கே சொல்கிறாங்க. நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல இப்படி கொடுத்துருக்காங்க. ஆனால் நார்த்து நோக்கி 20 மீட்டர் ஒரு பர்சன் வந்து நடக்கிறாரு. ஸோ இப்போ 20 மீட்டர் போட்டுக்குவோம். ஆஃப்டர் ட்ராவலிங் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 20 மீட்டர் டேக்ஸ் எ லெஃப்ட் டேர்ன். ஸோ லெஃப்ட் டேர்ன் பண்ணி 25 மீட்டர் வாக் பண்ணுறாரு. ஸோ லெஃப்ட் டேர்ன் இங்கே 20 மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ 25 மீட்டர் வாக் பண்ணுறாரு. From here, he took right and turn walked 20 meter. ஸோ இந்த இடத்துல ரைட்ல டேர்ன் பண்ணி 20 மீட்டர் வாக் பண்ணுறாரு. ஸோ ஏன் இது வந்து சமமாக இருக்குன்னா, இங்கேயும் 20 மீட்டர், இங்கேயும் 20 மீட்டர் மேம். அண்ட் ஃபைனலி டுக் அ ரைட் டேர்ன் அண்ட் வாக் 35 மீட்டர். ஸோ இந்த இடத்துல இருந்து அகெயின் ரைட் டேர்ன் பண்ணி 35 மீட்டர் வந்து வாக் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி போட்டுருங்க.
மேம் 25 அப்புறம் ரைட் டர்ன் தானே மேம்? ரைட்னா மேல தானே. நீ எதுக்கு கீழே வர? 25 அப்புறம் இல்ல இருங்க, நான் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இப்படி போயிட்டு இருக்கப்ப ரைட் மேலதான் மேம். ஆ 20 மீட்டர் மேம். ஸோ ரைட் வாக் பண்ணி 20 மீட்டர் வந்து போயிட்டாரு. ஃபைனலி டுக் ரைட் டேர்ன் அண்ட் வாக் 35 மீட்டர். ஸோ அதுக்கடுத்து இந்த இடத்துல இருந்து ரைட் டேர்ன் பண்ணி 35 மீட்டர் வந்து போறாரு. ஸோ இங்கே ஆல்ரெடி நமக்கு 25 மீட்டர், அதுலேருந்து ஒரு 10 மீட்டர்ஸ் வந்து அதிகமாக போகணும். ஸோ அப்போ 35 மீட்டர்ஸ் வந்து போயிட்டாருமா. ஸோ இப்போ இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஹவு ஃபார் இஸ் ஹீ ஃப்ரம் ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் இன் விச் டிரெக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இங்கே இருக்கு, எண்டிங் பாயிண்ட் வந்து இங்கே இருக்கு. ஸோ இப்போ இதுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை தான் அவங்க கேட்குறாங்க. அப்போ டாட்டட் லைன்ஸ் வைப்போம். பாருங்களேன், இப்போ இது வந்து ஒரு ட்ரையாங்கிளா ஃபார்ம் ஆயிடுச்சா. ஸோ இப்போ இது 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 வந்து ஒரு ட்ரையாங்கிள். அப்போ இது ஏ, இது பி, இது சி. ஸோ நம்ம சியோட இதை தான் வந்து வேல்யூவை தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏவோட லென்த் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே நமக்கு ஒரு பாதி பார்ட் ஆஃப் த லென்த் இருக்குது, 20 அப்படின்ற லென்த் இருக்குது. அண்ட் தென் இதோட லென்த்தும் வந்து இங்கே 20 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ அப்போது ஏவோட லென்த் வந்து 40. அண்ட் தென் பியோடது பார்த்தோம் அப்படின்னா, ஸோ மொத்தமாக 35 மீட்டர் வந்து இங்கே மேலே வாக் பண்ணியிருக்காரு. அதில் பியோட லென்த் மட்டும் 10 மீட்டர்ஸ். ஏன்னா இந்த லென்த் வந்து 25 மீட்டர்ஸ். ஸோ இது பியில் வந்து வராது. இந்த பியோட லென்த் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 10 மீட்டர்ஸ். ஸோ அப்போ பியோட வேல்யூ வந்து 10. இது நான் எப்படி 40 10 போட்டேன்னு தெரியுதா மேம்? எஸ் மேம், எஸ் மேம். ஓகே மேம். ஸோ இப்போ ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் நமக்கு கிடைச்சிச்சு. இதை அந்த பித்தாகரஸ் இதில் வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும் மேம். மேம் ஒன்ஸ் மோர் மறுபடியும் சொல்றீங்களா? சொல்கிறேன் மேம், ஒரே ஒரு நிமிஷம் மேம். இது அழைச்சா எல்லாமே போயிருமே மேம். மேம் இப்போ இது பித்தாகரஸ் தியரம்னு சொல்லி கொடுக்கல, ஹைலைட் பண்ணல. நம்ம இதை டைரக்ஷன் பண்ணிக்கோங்க மேம். இல்ல ஆக்சுவலா இந்த மாதிரி நடுவுல எங்கேயாவது பாயிண்ட் வந்துச்சு அப்படின்னாலே அது பித்தாகரஸ் தியரம் தான் மேம். நடுவுல மேம் இப்போ இங்க போயிட்டு அதுக்கப்புறம் வந்தாங்கன்ற மாதிரியா மேம்? இல்ல மேம், இப்போ இந்த இடத்துல இருக்குல்ல மேம், நமக்கு இந்த இடத்துல தான் எண்டிங் பாயிண்ட் இருக்கு. நமக்கு இதுக்குரிய டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரியாது. இதை லூப் ஹோல் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். அதாவது நம்ம போன நேற்று கிளாஸ்ல இருக்க சம் எல்லாமே ஒன்று இங்கே முடிஞ்சிருக்கும், இல்லைன்னா கரெக்டாக அதோட டிஸ்டன்ஸ் வந்து நம்மளால மெஷர் பண்ணுற மாதிரி முடிஞ்சிருக்கும். இதில் அதோட டிஸ்டன்ஸை நம்மளால மெஷர் பண்ண முடியாது மேம். கிராஸாக இருக்கப்ப நம்மளால மெஷர் பண்ண முடியாதுல்ல. அதனால தான் இது வந்து பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி போடுறோம். நமக்கு இதே வந்து நமக்கு வேற சம்ல இந்த இடத்துல பாயிண்ட் வரலாம். அப்போ இந்த இடத்துல பாயிண்ட் வந்தாலும் நமக்கு வந்து பித்தாகரஸ் தியரம் தான். லென்த் மெஷர் பண்ண முடியாத மாதிரி, கரெக்டான லென்த் மெஷர் பண்ண முடியல அப்படின்னா அது பித்தாகரஸ் தியரம் வச்சு தான் அந்த சம் வந்து சால்வ் பண்ணணும் மேம். ஓகே மேம். இல்ல இப்போ இது கீழே 20, அதுக்கு மேல ஒரு 20, அப்புறம் இங்க பேலன்ஸ் 10 தானே, அப்ப சரி 50-ஆ இருக்குமோ நமக்கு இது கிராஸா வாக்கு இருக்கனால நம்ம அப்படி கரெக்டா போட முடியாது இல்ல மேம். இதே நேர்கோடா இருந்துச்சு அப்படின்னா நம்ம கரெக்டா போட்டுடலாம் மேம். கிராஸ் வாக்கு இருக்கனால நம்மளால போட முடியாது மேம். கிராஸா இந்த மாதிரி டயகிராம்ஸ்ல வந்துச்சுன்னா அது பித்தாகரஸ் தியரம் தான். அது பித்தாகரஸ் தியரம் தான். நமக்கு இந்த லூப் ஹோல் இந்த ஹோல் லைன் போட்டோம்னாலே நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடும் மேம். ஸோ அப்போ அதை வந்து பித்தாகரஸ் தியரம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் மேம். ஸோ அப்போ அதில் ஏவோட வேல்யூ எப்படி, இதை லூப் ஹோல் போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து இது வந்து ட்ரையாங்கிளாக இருக்கும். இந்த ஏவோட வேல்யூ வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே ஆல்ரெடி 20 மீட்டர் நம்ம ஃபஸ்ட்டு அவங்க வந்து நார்த் நோக்கி 20 மீட்டர் வாக் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது இங்கேயும் வந்து நமக்கு ஒரு 20 மீட்டர் இருக்குது. அப்போ இதோட லென்த் வந்து நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிருங்களா. அப்போ அதனால தான் ஏவோட இது வந்து 40 மீட்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இந்த பியோட டிஸ்டன்ஸ் இதுதான். இது எத்தனை மீட்டர் அப்படின்னு பார்க்குறப்ப லாஸ்ட்டாக வந்து அவன் 35 மீட்டர் வந்து வாக் பண்ணியிருப்பான் ரைட் டேர்ன் பண்ணி. அந்த 35 மீட்டர்ல இங்க நமக்கு அதோட அளவு இருக்கு பாருங்க, இங்க 25 இருக்கா. அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 25. இதுக்கப்புறம் இருக்க டிஸ்டன்ஸ் எத்தனையா இருக்கும்? 10-ஆ இருக்கும். அப்ப பியோட வேல்யூ வந்து 10. இது புரிஞ்சுதா மேம்? ஓகே மேம். ஸோ அப்போ பித்தாகரஸ் ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா, சி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இதுதான் வந்து பித்தாகரஸ் தியரமோட ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணோம் அப்படின்னா
ஸோ சி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்ட் அப்படின்றது 40 × 40. அப்படியே கால்குலேட்டரில் போட்டு சொல்லுங்க மேம். 1600 நினைக்கிறேன். 1600 மேம் 1600 எப்படி மேம் வந்துச்சு? அதுவே எனக்கு புரியல மேம். மறுபடியும் கன்ஃபியூஸ் ஆகுது மேம். இருங்க மேம், நான் எகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மேம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொஸ்டின் படிங்களா மேம். எ பர்சன் ஸ்டார்ட்ஸ் வாக்கிங் இன் நார்த் டிரெக்ஷன் அண்ட் ஆஃப்டர் டிராவலிங் டு எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 20 மீட்டர். ஸோ ஒரு பர்சன் வந்து நார்த் நோக்கி 20 மீட்டர் வந்து டிராவல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த டயக்ராம் போடுறது புரிஞ்சிச்சா மேம்? எஸ் மேம். அதெல்லாம் மேம் இப்போ அந்த 25 மைனஸ் 35 அதுதான் 10 கரெக்டா? ஆமாம் மேம், ஆமாம் மேம். ஓகே மேம். ஓகே மேம். இப்போ இது புரிஞ்சுச்சா மேம், இல்லை இன்னொரு தடவை சொல்லவா மேம்? அதான் புரிஞ்சு மேம். புரிஞ்சு. ஓகே மேம். சாரி. ஸோ அப்போ இல்லை பரவாயில்ல மேம். அப்போ அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா 40 ஸ்கொயர்டு வந்து 1600 ப்ளஸ் 10 × 10 வந்து 100. அப்போ 1700 வருமா மேம்? மேம் 1700 வருமா மேம்? எஸ் மேம். இப்போ இதுல உங்க ஆப்ஷன்ல பாருங்க மேம். 1700 அப்படின்னு ரூட் ஆஃப் 1700 இருந்துச்சு அப்படின்னா அதை மார்க் பண்ணிடுங்க. சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா 1700 எப்படி எப்படிலாம் எழுதலாம் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கணும் மேம். இப்போ ரூட் ஆஃப் 17 × 100 அப்படின்னு எழுதலாமா 1700? ஏன்னா ரூட்ல இருந்து வெளில எடுக்கணும் அப்படின்னா ஒன்று, அதாவது எப்படி சொல்றது, இப்போ 50 ஸ்கொயர் ரூட்ல பண்ணிருக்கணும், இல்லன்னா ரூட்ல இருந்து ஸ்கொயர் பண்ணிருக்கணும், இல்லைன்னா ரூட்லயே தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்கொயர் வேல்யூவா இருந்துச்சா மட்டும்தான் நம்ம ரூட்ல இருந்து வெளில எடுக்க முடியும் மேம். இப்போ 1700 அப்படின்றது ஸ்கொயர் வேல்யூ இல்லை. அப்போ இப்படி அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 17 × 100ன்னு எழுதலாமா? ஸோ அப்போ 17 × 100 இருக்கான்னு பாருங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா இப்போ 17 × 100 அப்படின்னு போட்டதை நம்ம இந்த 100 நம்மளால வெளில எடுக்க முடியும். அப்போ 10√17. ஸோ இந்த ஆப்ஷன் இருந்தாலும் இதை நம்ம கிளிக் பண்ணிடலாம். இந்த மூணுல ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும், இந்த 3 ஆப்ஷனுமே இருக்காது மேம். ஸோ மேக்ஸிமம் √1700 இருக்கும். சப்போஸ் இல்லை அப்படின்னா நமக்கு இந்த மாதிரியும் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம் மேம். ஓகே மேம். ஓகே மேம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் மேம். ஸோ இது சால்வ் பண்ணுவோம். ஸோ ராம் ஸ்டார்டட் வாக்கிங் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஸோ ராம் வந்து ஈஸ்ட்டை நோக்கி வாக் பண்ணுறாங்க. ஸோ ஆஃப்டர் வாக்கிங் 10 minutes. ஸோ ஈஸ்ட்டை நோக்கி 10 மீட்டர் வந்து வாக் பண்ணதும், ஸோ 10 மீட்டர் வாக் பண்ணதும் ஹீ டுக் எ ரைட் டேர்ன் அண்ட் வாக் 10 மீட்டர். ஸோ இந்த இடத்துல வந்து ரைட்டில் வந்து டேர்ன் பண்ணுறாங்க. ரைட் டேர்ன் பண்ணி 10 மீட்டர் வந்து வாக் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ ரைட் டேர்ன் அண்ட் வாக் 10 மீட்டர். ஹி டுக் லெஃப்ட் டேர்ன். ஸோ இந்த இடத்துல இருந்து லெஃப்ட் டேர்ன் பண்ணி 30 மீட்டர் வந்து வாக் பண்ணுறாங்க. meter and again took left turn. He walked 40 meter. So again left turn பண்ணி 40 meter வந்து வாக் பண்றாங்க. அப்போ ஆல்ரெடி இங்க 10 மீட்டர் வந்து கவர் ஆயிருக்கா இந்த இடத்துல இருக்குது. இப்போ இங்க 10 மீட்டர், again இங்க 30 மீட்டர் வந்து நம்ம போடணும். ஸோ அப்போ டோட்டலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா 40 மீட்டர் நமக்கு வந்து வந்துருச்சு. Now Ram, how far and which direction from the starting point? ஸோ இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன, அந்த என்ன டிரெக்ஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இது எண்டிங் பாயிண்ட்டு. ஸோ அப்போ இதுக்குரிய டிரெக்ஷன் கண்டுபிடிக்கணுமா நம்ம? அப்போ ட்ரையாங்கிள் வந்து இப்படி லூப் ஹோல் போடுவோம். டைரக்ஷன் வந்து நார்த் டைரக்ஷன்ல இருக்காங்க, அது கரெக்ட். டைரக்ஷன் வந்து நார்த் ஈஸ்ட் மேம். ஏன்னா நடுவுல இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கு. அப்ப நார்த் ஈஸ்ட். அப்போ லூப் ஹோல் போடுவோம். இது வந்து ஏ, இது பி,
இது சி, நம்ம சியை தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏயோட லென்த் வந்து நம்மளால மெஷர் பண்ண முடியுமா மேம்? இந்த லென்த்து தான் வந்து ஃபுல்லாக ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இதோட லென்த் வந்து நம்மளால மெஷர் பண்ண முடியுதான்னு பார்த்தோம்னா இங்கே 10 மீட்டரா. ஸோ இதுக்கப்புறம் இருக்கு இந்த மெஷர்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்க 30 மீட்டர். அப்போ ஏவோட மெஷர்மெண்ட் வந்து 40 மீட்டர். இது புரியுதா மேம்? எஸ் மேம். ஸோ அண்ட் தென் பி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து டோட்டலாக 40 மீட்டர்ஸ் வந்து ஃபைனலாக டேர்ன் பண்ணி நடக்கிறான். இந்த கோடு வந்து 40 மீட்டரை தான் டினோட் பண்ணுது. அதில் இந்த லென்த் பாருங்களேன், இங்கே நம்ம 10 மீட்டர்னு மென்ஷன் பண்ணியிருக்கோமா. அப்போ இந்த 10 மீட்டரோட அளவு தான் இந்த அளவும். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது தான் நமக்கு பிக்கு வரும். அப்போ பியோட அளவு வந்து 30 மீட்டர். புரியுதா மேம்? பியோட வேல்யூ எப்படி வந்துச்சுன்னு புரியுதா மேம்? எஸ் மேம், புரியுது மேம், புரியுது. எஸ் மேம் எஸ் மேம். இப்போ ஏபியோட வேல்யூ வந்து புரிஞ்சிச்சு. இப்போ நம்ம அந்த பித்தாகரஸ் தியரமோட ஃபார்முலால அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் போடுவோம் மேம். சி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு அப்படின்னா 40 ஸ்கொயர்டு அப்படிங்கிறது 1600 இன்ட்டு 30 ஸ்கொயர். அது கரெக்டா மேம்? கால்குலேட்டர் வந்து சின்ன யாராவது அப்படி போட்டு எஸ் மேம். 900. ஓகே. ஸோ இதை ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 2500 2500. இதை நம்மளால வெளில எடுக்க முடியுமா மேம்? எஸ் மேம். 25 into 1000 போடலாமா? இல்ல டைரக்டா நம்மளால ரூட்ல வெளில எடுக்க முடியுமான்னு பாருங்க மேம். 5 வருமேப்பா. 50. எஸ் மேம். ஸோ 50 மீட்டர் தான் இதோட ஆன்சர் மேம். 50 நாட் ஈஸ்ட். எஸ் மேம். எஸ் மேம். எஸ் மேம். மேம் இப்போ இதுல ஆப்ஷன்ல நமக்கு வந்து 50-50னே இருக்கும். அதுல என்னன்னா நமக்கு இந்த இடத்துல எல்லாமே மீட்டர்ல தான் கொடுத்துருக்காங்க, அதை நோட் பண்ணணும். ஸோ ஒரு சில ஆப்ஷன்ல 50 கிலோமீட்டர் கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா 50 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கலாம். அதை நம்ம கிளியரா நோட்டீஸ் பண்ணி இந்த யூனிட் தான் அங்கேயும் நம்ம ஆப்ஷன்லயும் இருக்கா அப்படின்றத கரெக்டா கிளிக் பண்ணணும் மேம். இப்போ 50 கிலோமீட்டர் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம் வேஸ்டா போயிடும். அதனால யூனிட் வந்து கரெக்டா பார்க்கணும் மேம். ஓகே மேம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா மேம்? எஸ் மேம். ஓகே மேம் ஒரு சின்ன டவுட் மேம். சொல்லுங்க மேம். இப்போ 50 மீட்டர்னு இருக்குல்ல, அவங்க வேற ஏதாச்சும் டைரக்ஷனை வந்து அங்க மென்ஷன் பண்ணுவாங்களா? 50 மீட்டர் இன் நார்த், 50 மீட்டர் இன் சவுத், அது மாதிரி எதுவும் கொடுப்பாங்களா? இல்ல அப்படி கொஸ்டின்ல வந்து இப்போ இதுல பாருங்களேன் மேம், நவ் ராம் ஹவு ஃபார் அண்ட் விச் டிரெக்ஷன். ஸோ இந்த கொஸ்டின் கேட்டிருக்கப்ப அந்த ஆப்ஷன்ல நார்த் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட் கொடுத்துருப்பாங்க மேம். இங்க விச் டிரெக்ஷன் கேட்கல அப்படின்னா அந்த ஆப்ஷன்ல எதுலையுமே இருக்காது. நார்த் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட்லாம் கொஸ்டின்ல இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மேம். இப்போ இதுக்கு வந்து 50 மீட்டர் நார்த் ஈஸ்ட் அப்படின்ற ஆன்சர் தான் வரும் மேம். ஸோ இந்த நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் நடுவுல தான் எண்டிங் பாயிண்ட் இருக்கு. அப்போ அதோட டிரெக்ஷன் வந்து நார்த் ஈஸ்ட் மேம். ஓகே மேம், ஓகே மேம். எஸ். ஸோ இதுலயே ஒரு கொஸ்டின் வந்து டிஃப்ரெண்டா பார்ப்போம் லாஸ்ட்ல. ஸோ அது நான் பார்க்குறப்ப சொல்றேன் மேம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கமல் கோஸ் 12 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த். கமல் வந்து நார்த் நோக்கி 12 கிலோமீட்டர் போறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. North from a fixed point and then goes 8 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத். ஸோ அதுக்கப்புறம் 8 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத் அப்படின்னா என்ன, போன பாதையிலேருந்தே மறுபடியும் ரிட்டர்ன் வரான். ஸோ அப்போ 8 கிலோமீட்டர் வந்து மறுபடியும் வந்து ரிட்டர்ன் வராங்க. ஆல்ரெடி இங்கே 12 கிலோமீட்டர் இருக்கா. இப்போ சவுத் நோக்கி அப்படின்னா இங்கே இது அப்படியே வந்து கீழே வரும். ஸோ அப்போ இங்கே 8 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் south. From there in the end he goes 3 kilometers to the east. ஸோ இந்த இடத்துல இருந்து 3 கிலோமீட்டர் வந்து ஈஸ்ட நோக்கி போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 3 கிலோமீட்டர் ஈஸ்ட் நோக்கி போறாங்க. ஹவு ஃபார் இஸ் இது ஒரு நிமிஷம். கீழே வந்தாங்கன்னா ஈஸ்ட் டைரக்ஷன் வந்து அவங்களுக்கு ஈஸ்ட்னா நமக்கு இங்க போடும் போது வெஸ்ட் தானேமா? எப்படி மேம்? ஆமா, ரைட் சைடு தானே உனக்கு. நீ திரும்பி கீழே இறங்கி போய் பாரு.
ரைட் சைடு தானே வரும், அப்ப வெஸ்ட் தானே. இல்ல அப்படி நீங்க டிரெக்ஷன் எல்லாம் மாத்த கூடாது. இந்த இதுல என்ன இருக்கோ அந்த டிரெக்ஷன் தான். இப்ப அவன் இந்த இடத்துல இருந்து ஈஸ்ட் நோக்கி போறான்னா ஈஸ்ட் நோக்கி இப்படிதான் போகணும். இஸ் ஃப்ரம் சவுத்ன்னு போட்டிருக்கு. டுவர்ட்ஸ் இருங்க சவுத் ஒரு ஃப்ரம் நிமிஷம் தேர் இருங்க இன் தி எண்ட் ஹி கோஸ் 3 km. நீ போய் படிச்சேன் இப்போ. இருங்க. கமல் கோஸ் 12 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த்தா ஃப்ரம் ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ல இருந்து நார்த் நோக்கி 8 கிலோமீட்டர் போறான். சாரி 12 கிலோமீட்டர் போறான். அண்ட் தென் ஹி கோஸ் 8 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத். ஸோ 8 கிலோமீட்டர் மறுபடியும் ரிட்டர்ன் சவுத் நோக்கி வரான். ஸோ அப்ப ஆமா, சவுத் அதான் இங்க 8 மேல இருந்து கிலோமீட்டர் கீழே போட்டுட்டோம்ல. வருவான்ல, கீழே நீ திரும்பி வந்துட்டானா பாரு. மேம் இப்படி கீழே திரும்பி பார்த்தாலும் அந்த மேப்ல எப்படி இருக்கோ அதுதான் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் மேம். இப்ப அவன் அந்த இடத்துல நின்னாலும் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி மேப்பை மாத்த கூடாது. நிக்கிறதுக்கு தகுந்த நான் மாதிரி. மேப்ப மாத்தல. சவுத்ல இருந்து ஈஸ்ட் போகணும்னா அது வெஸ்ட் தானே வரும். மேம் எப்படி மேம் இங்க இருக்கீங்க பாருங்க மேம். இங்க தான் மேம் இந்த பக்கம் தான் மேம் வெஸ்ட் இருக்கு. இப்படி அவன் போவீங்க இந்த பக்கம் தான் மேம் ஈஸ்ட் இருக்கு. அது ஓகேப்பா, சவுத்ல இருந்து அவன் ஈஸ்ட் போனானா அது வெஸ்ட் தானே. ஐயோ எனக்கு புரியல மேம். மேம் இதுல மேப்ல எப்படி ஆக்சுவலா இங்க 8 கிலோமீட்டர் வந்து அவன் வந்துட்டான். அந்த இடத்துல இருந்து தான் ஈஸ்ட நோக்கி போறான். சரி ஓகே விடு. இருங்க இது எப்படி வந்து ஈஸ்ட் சவுத்தா நீங்க ஈஸ்ட் வெஸ்ட்னு சொல்றீங்க? நான் இப்படி நேரா பார்த்து நின்னாலும் எனக்கு நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் மாறாது. அப்படியே திரும்பி பார்த்து நின்னாலும் நார்த் ஈஸ்ட் சவுத் மாறாது. நான் நிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நார்த் ஈஸ்ட் சவுத் வந்து மாறாது மேம். ஜீவிதா மேம் நான் சொல்றது கரெக்டா தப்பா? மேம் இல்ல மேம், நீங்க டைரக்ஷன்ல வந்து நம்மள இருந்து லெஃப்ட் ரைட் பாத்துருக்கோம்ல. ஆமா இல்ல அந்த அந்த டைரக்ஷன்ல நம்ம இப்போ ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது லெஃப்ட் ரைட்ன்ற போது நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம். பட் என்ன சொல்றாங்கன்னா மேம், டைரக்ஷன்ல வந்து நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்ன்னு இருக்கத அது ஃபிக்ஸ்டு தான். இப்ப நம்ம வந்து முன்னாடி போட்டிருந்தோம்ல ஒரு இந்த டயக்ராம் மீட்டர், ஆமா ஆமா. நார்த்ல இருந்து சவுத் போகுது, சவுத்ல இருந்து நார்த் போகுது, அது மாதிரி அது நம்ம சேஞ்ச் பண்ணவே இல்லைல்ல. அத சொல்றாங்க மேம். அதை சேஞ்ச் பண்ணவே மாட்டோம் மேம். ஆக்சுவலா மேப் எப்படி இருக்கோ அதுதான். நம்ம திரும்பினா நமக்கு ஏத்த மாதிரி டைரக்ஷன் வந்து மாறிக்காது. லெஃப்ட் ரைட் மட்டும் மாறுமாக்கும். லெஃப்ட் ரைட் வந்து நம்ம இப்போ நீங்க ரோட்ல போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சன்ரைசிங் வச்சுக்கலாம். ஏமா சன்ரைசிங் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்ப எந்த சைடு டைரக்ஷன்ல நமக்கு ரைசிங் ஆகும்னா அது அந்த இடம் தானே இருக்கும். நம்மளோட லெஃப்ட் ரைட் மாறினாலும் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. சரி ஓகே. எப்படி எப்படிலாம் யோசிக்கிறீங்க மேம்? எனக்கு இந்த டவுட் ஒரு நாளும் வந்ததில்ல. சரி மேம். இப்போ புரிஞ்சிருச்சா மேம் இந்த டைரக்ஷன் எப்படி போடுறதுன்னு? இப்போ இதுல என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா, ஹவு ஃபார் இஸ் ஹி ஃப்ரம் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு தூரத்துல அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த தூரம் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், இந்த தூரம் வந்து எண்டிங் பாயிண்ட். சரிங்களா? அப்போ இந்த இதுக்கு வந்து நம்ம லூப் ஹோல் வந்து போடணும் மேம். ஸோ இப்போ இது ஏ, இது பி. ஸோ இப்போ இந்த ஏவோட அளவு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவன் 12 கிலோமீட்டர் போயிட்டான். எகெயின் 8 கிலோமீட்டர் ரிட்டர்ன் வந்துட்டான். அப்போ 12 - 8 போட்டோம் அப்படின்னா ஏவோட மெஷர்மெண்ட் வந்து நமக்கு கிடைச்சிரும் மேம். ஸோ அப்போ ஏ வந்து 4 மீட்டர் தான், 4 கிலோமீட்டர் வந்து ஏவோட மெஷர்மெண்ட். இப்போ பியோடது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ 8 கிலோமீட்டர் ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல இருந்து மறுபடியும் வந்து 3 கிலோமீட்டர்ஸ் வந்து போயிருக்காங்க. அப்போ இந்த இதோட மெஷர்மெண்ட் வந்து 3 அப்படின்னு சொல்லலாமா? அப்ப பியோட வேல்யூ வந்து 3. இது அப்படியே சி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அதுல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும் மேம். ஸோ 4 × 4 16 plus 9. So root of 25. Root of 25 நம்மளால வெளில எடுக்க முடியுமா மேம்? 5 மேம். எஸ் மேம். ஸோ இதுக்கு 5 கிலோமீட்டர் தான் ஆன்சர். இது புரிஞ்சுதா மேம்? இப்போ நான் பியோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணன்றது புரிஞ்சுதா மேம்? எஸ் மேம். அவசரப்பட்டு நான் வந்து மேல பாத்துட்டேன் மேம். 8 பி அந்த டைரக்ஷனை பார்த்துட்டு 8ன்னு நினைச்சிட்டு 8க்கு போட்ட ஆன்சரை கண்டுபிடிச்சேன்.
அதான் இதுல நம்ம ஒரு சில இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட்ன்றது கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இந்த டைரக்ஷன்ல இருந்து இப்படிதான். ஓகே மேம். ஆமா மேம். ஸோ இப்படிலாம் நம்ம வந்து ட்ரையாங்கிள் போட்டுறவே கூடாது மேம். இந்த ட்ரையாங்கிள் போடுறது தான் இதுல முக்கியமே. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல எப்படி கரெக்டான ட்ரையாங்கிள் வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அவ்வளவுதான். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸி மேம். ஓகே மேம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். A man walks 2 kilometer towards north. ஸோ நார்த் நோக்கி ஒரு மேன் வந்து 2 கிலோமீட்டர் வந்து போறாங்க. தென் he turns to east and walk 10 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் ஈஸ்ட் நோக்கி 10 கிலோமீட்டர் வந்து போறாங்க. ஆஃப்டர் he turned to north. ஸோ இந்த இடத்துல இருந்து நார்த் நோக்கி 3 கிலோமீட்டர் வந்து போறாங்க. Again he turned towards east and walked 2 kilometer. Again he turned towards east and walks 2 kilometer. ஸோ அப்போ ஈஸ்ட நோக்கி எகெயின் வந்து போறாங்க அப்படின்னா வந்த பாதையிலே திருப்பி 2 கிலோமீட்டர் வந்து வராங்க மேம். ஸோ அப்போ இங்க 2 கிலோமீட்டர் வருமா. இப்போ ஹவு ஃபார் he is from starting point. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் இரு எப்படி திரும்பி வராங்க அவங்க? 3க்கு அப்புறம் நீங்க 2 சொல்றீங்களா? அது இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேம். ஈஸ்ட்னா அப்ப நம்ம நார்த்ல இருந்து ஈஸ்ட் தானே பாப்போம். இல்ல மேம், நான் தான் இங்க தப்பா போட்டுட்டேன். இங்க 3க்கு அப்புறம் ஈஸ்ட்னா இங்க இப்படி வரும் இல்ல மேம். சோ அப்ப ஈஸ்ட் நோக்கி அகைன் வந்து 2 கிலோமீட்டர் வந்து போறாங்க. இங்க 3 இங்க 2. இப்போ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேக்குறாங்க. நம்ம அப்படியே வந்து இதுல எப்படி ட்ரையாங்கிள் போடுறதுனே நமக்கு ஒரு ஐடியாவே இருக்காது. இப்படி போட்டா இப்படி மேட்ச் ஆகுமா மேட்ச் ஆகாதா, ட்ரையாங்கிளே போட முடியாதுன்னு இருக்கும். ஆனா ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் எண்டிங் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி பாருங்களேன். ஸோ இப்படி கனெக்ட் பண்ணிட்டோமா. இப்ப என்னன்னா இப்ப நம்ம ட்ரையாங்கிள் போடணும் அப்படின்னா இந்த பக்கமும் இந்த வேல்யூவும் தான் நம்ம ட்ரையாங்கிள் போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா. அப்ப நமக்கு இதோட வேல்யூ வந்து இதுக்கு ஆப்போசிட்ல இருந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அப்போ இதோட வேல்யூ அப்படியே கரெக்டா பார்த்தோம் அப்படின்னா 10 2 இதோட வேல்யூ வந்து நமக்கு கிடைக்குதா மேம். ஏவோட வேல்யூ வந்து 12. அப்போ இது புரிஞ்சுதா மேம். அதே மாதிரி இந்த பியோட வேல்யூ நமக்கு கிடைக்குதா இதுக்கு ஆப்போசிட்லன்னு பார்க்கணும். இதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தோம்னா இங்க 2 இருக்கு அண்ட் தென் இங்க 3 இருக்கு. இது ஃபுல்லா இது வரைக்கும் கனெக்ட் ஆகுது இல்ல மேம். அப்போ 3 வரும் மேம். ஸோ அப்ப 2 + 3 5. அப்ப ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப சியோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த ஃபார்முலால வந்து போடுறோம் அப்படின்னா C is equal to 12 12 144 plus 5 into 5 5 squared வந்து 25. இத பிளஸ் பண்ணோம் அப்படின்னா 13 தானே 160. இதுக்கு இது மட்டும் எனக்கு யாராவது பிளஸ் பண்ணி 169 பா. கரெக்ட் மேம். 169 இத வந்து ரூட் விட்டு வெளில எடுத்தோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13 தானே. கரெக்ட் மேம். 13. எஸ் மேம். ஸோ இதுல நமக்கு இந்த ஃபார்முலா எல்லாமே ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் மேம். ஆனா இந்த ட்ரையாங்கிளை மட்டும் நம்ம கரெக்டா பார்த்து போட்டுருணும் மேம். அதுதான் இதுல இதுவே. ஓகே மேம். ஓகே மேம். இப்ப சப்போஸ் வந்து அந்த ஆன்சர் வந்து ரூட் கிளியர் பண்ண முடியாம இருந்துச்சுன்னா அத வந்து முன்னாடி போட்ட மாதிரி 10 √4 அப்படி போட்டிருப்பாங்கல்ல மேம். ஆமா மேம். நீங்க முன்னாடி ஒரு சம் போட்டுருந்தீங்களா ரூட்டுக்கு ரூட்லயே இல்ல மேம். மேக்ஸிமம் நமக்கு ரூட்லயே இந்த வேல்யூ கொடுத்திருப்பாங்க மேம். இந்த மாதிரி 1700 800 900 அந்த மாதிரி ஈஸியா நமக்கு முடியுது இல்ல மேம். அப்போ என்னன்னா 100 போடலாம். ஸோ அப்ப 100 10 ரூட் வந்து போட்டு எடுத்திருக்கலாம். ஸோ அப்ப நமக்கு தெரிஞ்ச இதாதான் இருக்கும். அது நம்ம பார்த்தாலே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் மேம். மேக்ஸிமம் அந்த மாதிரி கேட்கறது இல்ல. ரூட்லயே நமக்கு ஆன்சர் வந்து டைரக்டா கொடுத்துருவாங்க மேம். ஓகே மேம். ரூட் கிளியர் பண்ற மாதிரி இல்லாம தர மாட்டாங்கல்ல. எப்படியாவது ரூட் கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப பெரிய வேல்யூவா இருந்தா வேணா இந்த 4 √10
10, 100 அந்த மாதிரி போடலாம். அப்படி கொடுக்கலாம் மேம். Okay. இந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் நம்ம கண்டுபிடிச்சு பார்த்தோன்னே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் மேம். ஸோ இப்படி ரூட் Okay, ma'am. 69 வந்துருச்சுன்னா நம்ம அடுத்தது ஆப்ஷனை பார்க்கணும். இப்போ 12, 13, 14, 15 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 12 பார்த்தா நமக்கு தெரியும் 144. அது நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான வேர்டு. அப்போ அது கண்டிப்பா கிடையாது. அப்போ 14 பார்த்தாலும் நமக்கு அது வந்து ஈவன் நம்பர்ஸ்ல தான் வரும். அதை ஸ்கொயர் பண்ணோம்னாலும். அப்போ 13, 15 அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ கண்டிப்பா 15 இருக்க சான்ஸ்ல. ஸோ 13 ஒரு தடவை நம்ம ஆன்சர் செக் பண்ணிட்டு நம்ம வந்து அதை கிளிக் பண்ணிடலாம் மேம். ஓகே மேம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Pankaj travels 7 kilometer towards south. ஸோ ஒரு பான்கட் அப்படின்றவர் சவுத்து நோக்கி 7 kilometers வந்து போறாரு. அண்ட் தென் 5 kilometers டுவர்ட்ஸ் ஹிஸ் லெஃப்ட். ஸோ 7 kilometer போனதுக்கு அப்புறம் லெஃப்ட் நோக்கி 5 kilometer வந்து போறாரு. ஸோ லெஃப்ட் நோக்கி 5 kilometer போறாரு. ஹி ஃபர்தர் டிராவல்ஸ் 5 kilometer டுவர்ட்ஸ் சவுத். ஸோ அகெயின் அந்த இடத்துல இருந்து 5 kilometer வந்து சவுத்து நோக்கி போறாரு. ஸோ இப்போ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கு, எண்டிங் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கு. இதுக்கு நம்ம எப்படி மேம் ட்ரையாங்கிள் வரைவோம்? சவுத்தோட வரும். சவுத்தோட எண்டு வரைக்கும் வரும் 7 + 5. அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு பி இந்த 7ல இருந்து இந்த 5 வரைக்கும் வரும். அந்த ரவுண்ட் பண்ணிருக்கீங்கல்ல அது வரைக்கும். மேம் நீங்க 2 ரவுண்ட் போட்டிருக்கீங்களா, அதுல இருந்து போட்டுட்டு இப்போ 5ல இருந்து ஈஸ்ட் டைரக்ஷன் இதுவும் கனெக்ட் ஆகும் மேம். ஒரே நிமிஷம். 7 + 5 வரும் மேம். எஸ் மேம். அப்போ நமக்கு ஏவோட இது வந்து இப்படி வரும். இந்த ரெண்டுமே வந்து கனெக்ட் ஆகும். இது கரெக்டா மேம்? இப்படிதானே மேம் எல்லாரும் போட்டிருக்கீங்க. இது ஏ வேல்யூ, இது பி வேல்யூ. அப்போ இங்க 7 இருக்கு, இதோட டிஸ்டன்ஸ் வந்து 5. அப்போ 7 + 5 தான் ஏவோட வேல்யூ. அண்ட் தென் பியோட வேல்யூ வந்து 5. இது புரிஞ்சுதா மேம்? எஸ் மேம். எஸ் மேம். மேம் பியோட வேல்யூ என்ன சொன்னீங்க? பியோட வேல்யூ வந்து 5 மேம். அந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு இங்க கிடைச்சிருக்கு பாருங்க. எஸ் மேம். ஸோ 5 + 7 வந்து 12. ஸோ இதை வந்து ஸ்கொயர் பண்ணி போட்டோம் அப்படின்னா அகெயின் வந்து 144 + 25 வரும். அகெயின் வந்து நமக்கு வந்து 13 தான் ஆன்சர் வரும் மேம். மேம் எனக்கு ஒரு டவுட் மேம். இப்போ நம்ம இன்னொரு சம்ல வந்து 2 வாட்டி லெஃப்ட் ரைட்னு போட்டிருந்தப்போ ஸ்ட்ரைட்டா ஒரு டைரக்ஷன் போட்டு நம்ம கீழே டவுன் போட்டோமா? இருங்க மேம், என்ன சம் மேம்? ஒரே நிமிஷம் இருங்க மேம், அப்படியே எடுக்கிறேன். இதுதான் மேம். இதுவா மேம்? இல்ல வேற சம் பார்த்தோம் மேம். இதுல வந்து ஆக்சுவலா இது ஸ்டார்டிங் பாயிண்ட் மேம், இது எண்டிங் பாயிண்ட். இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்றப்ப நமக்கு இதோட வேல்யூவும் நமக்கே கிடைச்சிரும், இருக்கும் ஆல்ரெடி. அப்ப நம்ம ஏவும் பியும் இதுல வந்து இது பண்ணி போடுவோம் மேம். இது இல்ல மேம், வேற போங்கள மேம். வேற மேல வந்த மாதிரி இருந்துச்சு மேம். இது இன்ட்ரோடக்ஷன். இதுவா மேம்? தெரியல மேம். ஆனா ஒரு பாயிண்ட்ல வந்து லெஃப்ட் ரைட் போட்டு தனியா நம்ம கீழே டைரக்ஷன் போட்டுட்டு எடுத்துக்கிட்டோம். 2 பாயிண்ட் இருந்துச்சு. புரியுது மேம். தோ இந்த क्वेश्चनல மேம் எதுலயே ஒண்ணு 2 பாயிண்ட் இருந்துச்சு மேம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிட்டோம், கீழே நம்ம தான் எடுத்துக்கணும். ஏன் அப்ப இது மட்டும் நம்ம கீழே எடுத்து இதுதான் மேம். ஆக்சுவலா இதுதான் மேம் எண்டிங் பாயிண்ட். நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இந்த எண்டிங் பாயிண்ட் அப்ப நம்ம இத ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டிங் பாயிண்ட் கனெக்ட் பண்ணிக்கணும். ஆமா மேம். அப்ப நம்ம இத கனெக்ட் பண்ண மாட்டோம். அந்த क्वेश्चनல மேம்
இதுலயும் ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் தான் மேம் நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம். இங்க ஸ்டார்டிங் பாயிண்ட், இது வந்து எண்டிங் பாயிண்ட். நம்ம இந்த ஏன் மேம் இப்போ பாயிண்ட் ரிவர்சபிள் பண்ணக்கூடாதா? இப்போ நம்ம ஏன் இப்ப ஈஸ்ட் பண்ணக்கூடாது? அதே மாதிரி தானே நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டிங் பாயிண்ட் கொண்டு போறோம். இல்ல ஆக்சுவலா எனக்கு புரியல மேம். இந்த கொஸ்டின்ல நம்ம என்ன இப்போ பண்ணிருக்கோம்? நீங்க அந்த கொஸ்டின்ல அப்படியே கனெக்ட் பண்ணிட்டு மேம், நம்ம ம். ஸ்டார்டிங் பாயிண்ட் கொண்டு வந்திருக்கோமா, கீழே இறக்கிருக்கோமா? ம். ப்ளூ கலர்ல லைன் நீங்க கீழே இறக்கிருக்கீங்களா ஆ மேம்? ஆமா மேம். இந்த லைன்ல அதேதான், சொல்றீங்க. அதே மாதிரி தானே இங்கேயும் இருக்கு. அதே இதுல மாதிரி தானே நமக்கு இங்க வந்து இருக்கு. இல்ல நான் சொல்றேன், புரியுது மேம். இப்போ நம்ம இந்த பாயிண்ட் வந்து கனெக்ட் பண்றோமா, நமக்கு வந்து இந்த இடத்துல நம்ம ட்ரையாங்கிள் போட்டோம் அப்படின்னா நிறைய கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் மேம். இப்போ அதுக்கு பதிலா நம்ம இங்க ட்ரையாங்கிள் இதுதான் இதோட ஏவோட வேல்யூ, இதுதான் இந்த பியோட வேல்யூன்னு சொல்லி நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். ஆனா இந்த இடத்துல நமக்கு வந்து இப்படி நமக்கு ட்ரையாங்கிள் போட முடியாதுல்ல. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு எந்த வேல்யூமே இல்ல, நமக்கு இதை மெஷர் பண்ணவும் நம்மளால முடியாது. ஸோ அதனாலதான் இந்த இடத்துல ஏன்னா இதோட அளவு என்ன அப்படின்றது நமக்கு கன்ஃபார்மா தெரியாது. அதனால நம்ம இந்த பக்கம் போட்டுக்கிட்டோம்னா ஈஸியா நம்மளால போட்டுடலாம் மேம். இப்படியும் நீங்க சொல்ற மாதிரியும் போடலாம். ஆனா நமக்கு கஷ்டமாயிடும், அந்த அளவு கரெக்ட் தானா அப்படின்றது கஷ்டமாயிடும். அது எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது அப்போ? சேம் இதே மாதிரிதான் இந்த டயக்ராமும் இருக்கா? அப்போ நம்ம இருங்க சேம் வந்து ஏன் அந்த ஸ்டார்டிங் லைன்லயே போட, இங்க பாருங்க அதே மாதிரிதான் இங்கேயும் வந்திருக்கு 3 ஓகே பாயிண்ட். மேம். நம்ம ஏன் வந்து நார்த் டு சவுத் போடாம சவுத்ல இருந்து ஈஸ்ட் போட்டு ஈஸ்ட் டு நார்த் போடக்கூடாது, ஈஸ்ட் டு சென்டர் பாயிண்ட் போடக்கூடாது? நீங்க இந்த டைரக்ஷன் அப்படியே வச்சுக்கலாம். எண்டிங் பாயிண்ட்டும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் அப்படியே வச்சுக்கலாம் மேம். நீங்க ப்ளூ கலர் லைன் போட்டுக்கிறத அப்படியே வச்சு அந்த ப்ளூவோட எண்டிங் லைன்ல இருந்து ஈஸ்ட் டைரக்ஷனுக்கு போட்டு ஏன் நம்ம இப்படி பண்ணக்கூடாது? இதோட வேல்யூ நமக்கு இங்க புரிஞ்சிருச்சு, எனக்கு புரிஞ்சிருச்சு மேம். இல்ல ஆக்சுவலா நீங்க ஏன் நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, இப்ப ஏன் நம்ம வந்து இந்த வேல்யூ வந்து இங்க போட்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க, அப்படிதானே மேம்? ஆமா ஆமா மேம். இந்த வேல்யூ இல்ல, இது வந்து ஒரு நேர்கோடா இல்ல, இந்த வேல்யூ இல்ல மேம். நம்ம சென்டர் பாயிண்ட் வந்து சவுத் டைரக்ஷனுக்கு நீங்க திருப்பி லைன் போட்டுக்கோங்களேன், இந்த 7+5. ஆமா மேம். அந்த மாதிரி ஏன் வந்து எண்டிங் லைன்ல இருந்து ஈஸ்ட் டைரக்ஷன் கூட அதுவும் 7+5 தானே வரும். அப்படியே நம்ம போட்டு பாத்துக்கலாம்ல. இதுல எப்படி மேம் நமக்கு கீழே சவுத்ல இருந்து ஈஸ்டுக்கு போறது, இந்த இதை கேக்குறீங்களா மேம்? நீங்க அந்த மார்க் பண்றீங்களா மேம்? அதுக்கு மேல போங்களேன் மேம். இந்த நீங்க போட்டுக்க ட்ரையாங்கிள் ஆப்போசிட்ல போடுங்களேன். நான் போட்டிருக்க ட்ரையாங்கிள் ஆப்போசிட்ல போடணுமா? அப்படியே ஆப்போசிட் அந்த பாக்ஸ் அப்படியே கம்ப்ளீட் பண்ணுங்க. இப்படி மேம், இந்த சைடு உங்களுக்கு ரைட் சைடுல மேல போடுங்க. இப்படியா மேம்? இல்ல மேம், அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்தே மேம். ஐயோ என்கிட்ட பென் டூல் இல்லையே மேம். இல்ல மேம், நீங்க நான் சொல்ற இடத்துல நீங்க வைங்களேன் மேம். சென்டர் பாயிண்ட் இருக்கா மேம்? ஓகே, நீங்க வச்சிட்டேன். சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஈஸ்ட்க்கு போங்களேன் மேம். சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஈஸ்ட் போங்க மேம். இப்போ சென்டர் பாயிண்ட் இதுல இருந்து நான் ஈஸ்ட்க்கு போகணுமா மேம்? ஈஸ்ட் போய் டைரக்டா வந்து இப்போ நீங்க க்ளோசிங் பாயிண்ட் நம்மளோட எண்டிங் பாயிண்ட் கொண்டு வாங்க மேம். இப்படியா மேம்? அங்க இல்ல, அது ஃபுல்லாவே வாங்களேன். அந்த லாஸ்ட் பாயிண்ட் ஈஸ்ட் இது ஃபுல்லா வருமா மேம்? ஓகே மேம். இப்போ நீங்க போட்டுருக்கீங்களா, இதுதானே நம்மளோட எண்டிங் பாயிண்ட். கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா மேம்? நோ மேம், கரெக்ட். நீங்க போட்டுருக்கீங்க கரெக்ட். இப்போ நீங்க பிளாக்ல ஃபர்ஸ்ட் லைன் போட்டிருக்கீங்களா? ஆமா. அது இப்போ நம்ம வந்து சென்டர்ல போட்டிருக்க லைனுக்கும் மேல தானே போட்டிருக்கோம். இப்போ ஏன் இதை கால்குலேட் பண்ணக்கூடாதா? மேம் எனக்கு மேம் புரியுதா? இல்ல இருங்க ஒரு நிமிஷம். மேம் உங்களுக்கு புரியுதா நான் என்ன கேக்குறேன்னு? எனக்கு இன்னும் புரியல மேம், அதனாலதான் கன்ஃபியூஸ் ஆறேன். இருங்களேன் ஒரு நிமிஷம். இப்ப ஆக்சுவலா டயக்ராம் வந்து எப்படி இருந்துச்சு இப்போ இதுல சொல்லுங்க மேம், நான் எப்படி போடணும்னு. இதுல போடுங்க மேம். இதுல வந்து நீங்க அந்த டயக்ராம் வந்து 7, 5 கிலோமீட்டர் எல்லாமே போட்டுருங்க மேம். இப்போ 7
5 கிலோமீட்டர். இப்போ லெஃப்ட் இங்க 5, அதுக்கப்புறம் அகெயின் வந்து then he further travels to 5 kilometers south நோக்கி. Downwardsல ஒரு 5 மேம். இதுதானே மேம் டயக்ராம் இப்போ? ஆமா மேம். இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் எடுத்துட்டோமா? இப்போ இது ஸ்டார்டிங் பாயிண்ட் மேம், இது எண்டிங் பாயிண்ட். நீங்க இப்ப நார்த்ல இருந்து சவுத்து கீழே போட்டீங்களா மேம் ட்ரையாங்கிள்? ஆமா மேம். இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் இப்படி நான் கனெக்ட் பண்ணேன். அந்த பாத் டயக்ராம் போட்டு கனெக்ட் பண்ணிட்டீங்களா? இப்ப நம்ம ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணும்போது எப்படி எடுத்தோம் மேம்? இப்படிதான் ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் பண்ணும்போது எடுத்தோம் மேம். போன சமயத்துல எப்படி எடுத்தோம்னா நார்த் டு சவுத், சவுத்ல இருந்து ஈஸ்ட் அப்படி எடுத்தோமா மேம்? அப்படியே லைன் போடுங்களேன் மேம். நீங்க ஃபர்ஸ்ட் போட்டதுல நம்ம இப்ப கால்குலேட் பண்ணோம்ல 7 + 5 அந்த பியோட வேல்யூக்கும் நான் வந்து இந்த ஒரு லைன் போட்டீங்கல்ல, எப்படி போட்டீங்கல்ல, இது ஏன் மேம் ஆப்போசிட்ல எடுக்க கூடாது? நம்ம அந்த டயக்ராம்ல நம்ம பேலன்ஸ் தானே போட்டோம். இது ஆக்சுவலா நமக்கு இங்க எடுத்தோம்னா நமக்கு இதோட லென்த் என்ன அப்படின்னு தெரியாது மேம். அதே மாதிரி இதோட லென்த் வந்து நம்மளால ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஆனா இப்படி எடுக்கிறப்போ நமக்கு இந்த ட்ரையாங்கிள் போட்டிருக்கோம்ல, இதுதான் நமக்கு வந்து வேணும். இந்த ட்ரையாங்கிளோட லென்த் தான் வேணும் நமக்கு. இந்த லென்த் எல்லாம் வேணாம். அப்ப நம்ம இப்படி போட்டோம்னா இந்த லென்த் எல்லாம் கவர் ஆகும் மேம். ஸோ அப்போ இந்த பியோட வேல்யூ வந்து மாறிடும். இப்படி ரெண்டுமே ஒரே டிஸ்டன்ஸ்ல தானே மேம் இருக்கு. அப்படியே நம்ம ஸ்கொயர் டவுன் தானே பண்ணிருக்கோம், ஸ்கொயர் அப் தானே பண்ணிருக்கோம். இப்போ எனக்கு என்னன்னா மேம் ஆன்சர் வந்து கரெக்டா வரும். ஏன்னா இங்கேயும் 7 + 5 தான் வருது, மேலையும் சேம் தான் வரும். ஆனா சப்போஸ் இந்த டைரக்ஷனை கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் அப்போ நாங்க வந்து சவுத் டைரக்ஷன் எடுக்கிறதா ஈஸ்ட் டைரக்ஷன் எடுக்கிறதா? சவுத் ஈஸ்ட்ன்னு தான் மேம் நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சவுத் ஈஸ்ட் அப்படின்லாம் கொடுக்க மாட்டாங்க, சவுத் ஈஸ்ட்ன்னு தான் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுத்துக்கும் நடுவில், அது இங்கே வந்தாலும் சரி இங்கே வந்தாலும் சரி எங்கே வந்தாலும் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வரப்ப சவுத் ஈஸ்ட்ன்னு தான் கொடுப்பாங்க. ஓகே மேம். அப்ப இப்படி போட்டாலும் ஒரு ப்ராப்ளம் இல்ல? இல்ல, இப்படி பண்ணாலும் ஒரு ப்ராப்ளமும் இல்ல மேம். ஆக்சுவலா இப்படி நம்ம போட்டோம்னாலும் நமக்கு ஆன்சர் வந்து கரெக்டா தான் வரும். நீங்க சொல்ற மாதிரி போட்டாங்க, நான் சொல்ற மாதிரி பழைய சம்ல வந்து அந்த ஃபுல்லா நம்ம போட்டிருந்த இடத்துல இருந்து போடாம நம்ம கீழே போட்டோம்ல, இந்த சம்ல போட்டனாலே இந்த இடத்துல நம்ம புதுசா போட்டோம்னா இந்த இடத்துல பாக்ஸா போட்டிருக்கோமே நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் அப்படின்றதுக்காக நான் இந்த இடத்துல புது இது போட்டேன். இதோட லென்த்தும் இதுவும் ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாமேன்னு போட்டேன் மேம். நீங்க சொல்ற மாதிரி அதுலயும் இருந்துச்சா? இதே மாதிரி அதுல இருக்கும். ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்தா என்ன பண்றது? நமக்கு இதுவும் இப்படி போட்டாலும் ஆன்சர் ஒரே மாதிரி தான் வரும். அதே மாதிரி நார்த் ஈஸ்டா சவுத் ஈஸ்டா அப்படின்றது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே மாதிரி தான் வரும். நம்மளோட கான்செப்ட் என்ன அப்படின்னா ட்ரையாங்கிள் கரெக்டா போடணும், அந்த ஏவோட லென்த்தும் பியோட லென்த்தும் நம்மளோட சம்ல கரெக்டா நமக்கு வந்து வரணும். அதுதான் மேம் கான்செப்ட். நம்ம எப்படி வேணா ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம். ஓகே மேம். ஓகே மேம். எல்லாருமே அமைதி ஆயிட்டாங்க வேற. ஓகே மேம். எஸ் மேம். ஸோ இன்னும் 2 கொஸ்டின் தான் மேம், கடகடன்னு முடிச்சிடலாம் மேம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், so a child is looking for his father. He went 90 meter in the east. So before turning to his right, அதாவது ஈஸ்ட் நோக்கி 90 மீட்டர் போறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 90 மீட்டர். ஸோ பிஃபோர் டேர்னிங் ஹிஸ் ரைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அப்போ என்னன்னா அடுத்து ரைட் டேர்ன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஹி வென்ட் 20 மீட்டர். ஐயோ, இந்த கொஸ்டின் வந்து எப்படி இருக்கும்னா மேம், ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதுலேயே வந்து அடுத்த சென்டென்ஸ் டிரெக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் இந்த கொஸ்டினோட கான்செப்ட். ஸோ எ சைல்ட் இஸ் லுக்கிங் ஃபார் ஹிஸ் ஃபாதர். ஹி வென்ட் 90 மீட்டர் இன் த ஈஸ்ட் பிஃபோர் டேர்னிங் டு ஹிஸ் ரைட். அதாவது ரைட் டேர்ன் பண்றதுக்கு முன்னாடி ஈஸ்ட்டை நோக்கி 90 மீட்டர் போறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ 90 மீட்டர் போனதுக்கு அப்புறம் ரைட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு அர்த்தம். அப்போ ரைட் எடுத்ததுக்கு அப்புறம் he went 20 மீட்டர் பிஃபோர் டேர்னிங் டு ஹிஸ் ரைட். அகெயின் ரைட் டர்ன் பண்றதுக்கு முன்னாடி 20 மீட்டர் போறாங்க, ரைட்ல போறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம்.
ஸோ அப்போ இப்படி போகும்போது நமக்கு வந்து ரைட் இது அப்போது 20 மீட்டர். ஸோ இந்த சைட் 20 மீட்டர் போகிறாங்க. He went 20 meters before turning to his right again to look for his father at his uncle's place. ஸோ இதிலே பாருங்க 20 மீட்டரில் வந்து ரைட்டுன்னு கொடுத்துட்டாங்களா, அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு ரைட்டு தான் அவன் எடுக்கிறான். ஸோ அப்போ ரைட் எடுத்தோம் அப்படின்னா ரைட்லேருந்து எகெயின் வந்து 20 மீட்டர் போகிறாங்க. 20 மீட்டர் எவ்வளோ பெருசு போடுறேனே. ஸோ எகெயின் 20 மீட்டர் போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 20 மீட்டர் இருங்க முறைங்க. அப்புறமேட்டு 30 மீட்டர் அங்கிள் பிளேஸ். எஸ் மேம். 90 meter before turning to his right. He went 20 meter before turning to his right again to look for his father at uncle's place 30 meter from this point. So right எடுத்து 30 meter வந்து போகிறாங்க மேம். ஸோ அப்போ 30 மீட்டர் போகிறாங்க. ஹிஸ் ஃபாதர் வாஸ் நாட் தேர். ஸோ அந்த இடத்துல ஃபாதர் வந்து இல்லை. ஃப்ரம் தேர் ஹி வெண்ட் 100 மீட்டர் டு ஹிஸ் நார்த். ஸோ இந்த இடத்துல இருந்து நார்த்து நோக்கி 100 மீட்டர் வந்து போகிறாங்க. ஸோ அப்போ 100 பிஃபோர் மீட்டிங் ஹிஸ் ஃபாதர் இன் அ ஸ்ட்ரீட். ஸோ இதுதான் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்த்தை நோக்கி 100 மீட்டர் வரைக்கும் போயிட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஹவு ஃபார் டிட் த சன் மீட் ஹிஸ் ஃபாதர் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இதில் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக அந்த எக்ஸ்ட்ரா வேர்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இது எண்டிங் பாயிண்ட்டு. இதுக்கு ட்ரையாங்கிள் வந்து மேக் பண்ணோம் அப்படின்னா இப்படி கனெக்ட் ஆகும் மேம். ஸோ இப்போ ட்ரையாங்கிள் எப்படி போட்டேன்னு புரிஞ்சுதா மேம்? எஸ் மேம், எஸ் மேம். ஸோ இப்போ இதில் ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூ பார்த்தோம்னா இது ஏ, இது பி. ஏவோட வேல்யூ வந்து டோட்டலாக இது வந்து 90 மீட்டர் மேம். 60 மீட்டர்ஸ். இதை வந்து 90 மீட்டர்னு போட்டிருப்போம். இங்கே 30 மீட்டர் கவர் ஆயிடுச்சு. அப்போ இதோட வேல்யூ வந்து ஏவோட வேல்யூ வந்து 60 மீட்டர். இப்போ பியோட வேல்யூ வந்து இது ஃபுல்லாக 100 மீட்டர். 100 மீட்டரில் 20 மீட்டர் இங்கே கவர் ஆயிடுச்சு. அப்போ பியோட வேல்யூ வந்து 80 மீட்டர் மேம். எஸ் மேம். ஸோ இப்போ ஏபியோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா C is equal to 60 squared 1200 மேம். கரெக்டா மேம்? 3200. 3600. 3600 plus 80 squared அப்படியே 6400 மேம். ஸோ இதை வந்து ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 008 9800 வருதா மேம்? இல்லையே 1000 வரணுமே. 10,000 வரும். 10,000 மேம். அப்போ இதுல வந்து ரூட்ல இருந்து வெளில எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு ஆன்சர் வரும்? 10. எஸ் மேம். ஸோ அப்போ இதோட ஆன்சர் வந்து 10 தான் மேம். ஸோ இதில் இந்த ட்ரையாங்கிள் மட்டும் கரெக்டாக மேக் பண்ணி இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் ஈஸி மேம். ஓகே. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் மேம். அதுக்கு ஆன்சர் என்ன 10ஆ? ஆமாம் மேம், 10 தான் மேம். இல்லையே மேம். எப்படி இல்ல 100 வரும்னு நினைக்கிறேன் மேம். 1000 தானே? 1000 மேம். 1000 தானே? 1000. இல்ல ஒரே ஒரு நிமிஷம் இருங்க மேம், நான் அப்படியே செக் பண்றேன். அதோட ஆன்சர் வந்து நம்ம கரெக்டா தான் இது பண்ணோமா மேம்? ஸ்கொயர் பண்ணது கரெக்டா தான் பண்ணோமா மேம்? ஆமா மேம். சேவ் பண்ணி வச்சேன். 100 பண்ணா 10,000ல வருது. 10 தான் போகும். இருங்க மேம்.
100 மேம். இல்லையே அதுவும் இல்லையே மேம். 100 into 100னா 10,000 வருது. 10 into 10னா 100 வருது. ஒரு நிமிஷம் மேம், அது என்ன கொஸ்டின் பார்த்துக்கிறேன். 80 60 நம்ம கரெக்டாக தான் ஆன்சர். 100 தான் மேம் அதுக்கு ஆன்சரு. 100 into 100 1000 10,000ல மேம் வரும். ஆமா மேம், நமக்கு இங்க 10,000 தானே மேம் ஆன்சர் ஆமா வந்துச்சு. 3,600 6,400 10,000. ஓ 10,000 10,000 ஓகே ஓகே. 1000 ஓகே ஓகே மேம். 10,000 தான் மேம் நமக்கு ஆன்சர் வந்துச்சு. So last question ma'am. A person walks 4 meter towards west. ஸோ ஒரு பர்சன் வந்து வெஸ்ட்டை நோக்கி 4 மீட்டர் போகிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் டேர்ன் டு ஹிஸ் ரைட். ஸோ இங்கேருந்து ரைட்டில் டேர்ன் பண்ணி 9 கிலோமீட்டர் வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து ரைட்டில் டேர்ன் பண்ணோம் அப்படின்னா மேலே 9 கிலோமீட்டர் வரும். ஸோ 9 கிலோமீட்டர். ஹி டேர்ன் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் ஈஸ்ட்டை நோக்கி 12 கிலோமீட்டர் போகிறாங்க. ஆல்ரெடி இங்கே 4 கிலோமீட்டர், அதுலேருந்து நமக்கு எகெயின் 8 கிலோமீட்டர் ஆட் பண்ணாதான் 12 கிலோமீட்டர் வரும். ஸோ அப்போ 12 கிலோமீட்டர் வந்து எகெயின் போயிட்டாங்க. ஃபைனலி ஹி ட்ராவல்டு 3 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத். ஸோ இந்த இடத்துல இருந்து சவுத்தை நோக்கி ஃபைனலாக 3 கிலோமீட்டர் போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே 9 கிலோமீட்டர் போட்டிருக்கோம் மேம். அப்போ 3 கிலோமீட்டர். ஸோ இதுதான் வந்து இந்த டயக்ராம். ஹவு ஃபார் ஹீ இஸ் ஃப்ரம் இந்த இனிஷியல் பொசிஷன். ஸோ அப்போ இந்த இனிஷியல் பொசிஷன்லேருந்து இது வந்து எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு நம்ம எப்படி மேம் ட்ரையாங்கிள் மேக் பண்ணுவோம்? ஸோ இப்போ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் எண்டிங் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணிட்டு இப்போ நமக்கு கொண்டு வருவோம் மேம். இப்போ இந்த இடத்துலயும் நம்ம கோடு போட்டோம் அப்படின்னா நமக்கு ட்ரையாங்கிள் வந்து மேக் ஆயிடும். போடலாம், ஆப்போசிட்டும் போடலாம். இதுவும் போடலாம். இதுவும் போடலாம். அப்ப இது வந்து ஏவோட வேல்யூ, இது பியோட வேல்யூ. ஏவோட வேல்யூ 8, இதோட வேல்யூ 6. ஸோ அப்ப இத வந்து அந்த ஃபார்முலால டிவைட் பண்ணி அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா c is equal to root of ஏவோட வேல்யூ வந்து 8, 8 8 64 plus 6 6 36. ஸோ இதை ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா ஐ திங்க் 100 வரும் மேம். ஸோ இந்த ரூட்லேருந்து வெளில எடுத்தோம் அப்படின்னா 10 ஆன்சர், இதோட ஆன்சர். இது புரிஞ்சுதா மேம்? ஓகே மேம், 10 ஆன்சர். ஓகே மேம். ஸோ இது நேத்து பார்த்தது ரொம்ப ஈஸியான क्वेश्चन மேம். மேம் அப்போ வந்து இந்த 4 9 இது எல்லாமே வேஸ்ட். அதெல்லாம் எந்த ஒரு ஆட் ஆனுக்கும் வராது. அதெல்லாம் எந்த ஒரு இதுக்கும் வராது மேம். அது வந்து இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுல இருந்து நீங்க இந்த டிரெக்ஷனை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்காக தான். மற்றபடி இதெல்லாம் இதுக்கும் அதுக்கும் எந்த ஒர்க்கும் இல்லை மேம். ஸோ ஆனா என்னன்னா இந்த டிரெக்ஷன் படிலாம் போனோம்னா தான் நமக்கு இந்த எண்டு பாயிண்ட் ரீச் ஆக முடியும். அப்ப நம்ம இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் நம்ம அங்க போட்டு தான் ஆகணும் மேம். ஓகே மேம். ஓகே. இதெல்லாம் போட்டோம்னா தான் நமக்கு ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும் மேம். அப்பதான் இந்த 9ல இருந்து இப்போ 3 எங்க மைனஸ் பண்ணோம், 3 மைனஸ் பண்ணாதான் பியோட வேல்யூ 6 அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு மேம். ஸோ அப்போ அதெல்லாம் போட்டாதான் நமக்கு கரெக்டா இருக்கும் மேம். ஸோ இதுதான் மேம், இந்த மாதிரி தான் இதுதான் மேம் டிரெக்ஷன்ல கொஞ்சம் டஃப்பான கான்செப்டே. ஸோ இதுக்கப்புறம் நார்த் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட்ன்னு சொல்லுவோம் மேம். அதுவும் அது எப்படின்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு போடுற மாதிரி தான். ஸோ அதுவும் பார்த்துட்டோம் அப்படின்னா டிரெக்ஷன் கொஸ்டின் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடும் மேம். ஸோ சாட்டர்டே கிளாஸ் மேம் எல்லாம் இருக்காங்களா? யாஸ்மின் மேம் லெஃப்ட் ஆயிட்டாங்க மேம். நான் உங்ககிட்ட பர்சனலா கேட்டுக்கிறேன் மேம். ஸோ சாட்டர்டே ஈவினிங் ஒரு கிளாஸ் வச்சுக்கிறேன் நாளைக்கு. சண்டே மார்னிங் வந்து ஒரு கிளாஸ் வச்சுட்டேன் அப்படின்னா ஹோம் சயின்ஸோட செகண்ட் பேப்பருக்குரிய இது வந்து படிக்க ஆரம்பிச்சிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் மேம். கேட்டுட்டு ஓகே அப்படின்னா நான் வந்து குரூப்ல இன்ஃபார்ம் பண்றேன் மேம். ஓகே மேம். ஓகே மேம். மேம் வேற யாரும் பேசுறீங்களா? அவ்வளவுதான் மேம். அவ்வளவுதான் மேம். ஓகே மேம்.
தேங்க்யூ மேம். ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ